Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பேசிக் குவான்டிட்டியோட தட் இஸ் பேஸ் குவான்டிட்டி தட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ 3 டெஃபினிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ் ஃபோர்த் ஒன் தட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். The definition of electric current is before that the unit of electric current is ampere. ஆம்பியர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி நிறையா ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவரோட அவரோட நேமை வந்து யூனிட்டாக வச்சாங்க. ஸோ ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ யூனிட்டை ஃபுல்லாக எழுதும்போது அந்த யூனிட்டை வந்து ஆம்பியர்னு எழுதுனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பல்சரி ஸ்மால் லெட்டராக இருக்கணும். பட் நம்ம நார்மலாக நேம் எழுதுனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எழுதுவோம். ஓகேவா? பட் எஸ்ஐ யூனிட்டாக இருந்தால் இந்த சயின்டிஸ்டோட நேம் வந்து யூனிட்டாக மென்ஷன் பண்ணால் ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பல்சரி ஸ்மால் லெட்டராக இருக்கணும். ஓகேவா? அந்த ஆம்பியருங்கிறத சிம்பிளில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா it must be capital. ஓகேவா? கேபிட்டல் ஏ கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஓகே, தென் டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர் 1 ஆம்பியர். எப்படி 1 ஆம்பியரை டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பேரலல் வயர் 2 வயர் எடுத்துக்கோங்க. தட் இஸ் 1 and 2 2 வயர் பேரலல் வயர். ஸோ இதில் ஏதோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நமக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஐன்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஐ கரண்ட் இதுல ஐ கரண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ரெண்டுலேயும் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்போது இந்த +2ல் நீங்கள் படிப்பீங்க, ஒரு பேரல் வயரில் சேம் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த 2 வயர் கடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ சேம் டைரக்ஷனில் போகும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? அப்படி அட்ராக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸ் வந்து 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர். இது வந்து ஒரு இன்ஃபைனைட் வயர். ஸோ லென்த்தாக போயிட்டே இருக்கிற ஒரு இன்ஃபைனைட் வயர். இதோட கிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப மினிமமாக, அதாவது வயர்னாலே தின்னாக இருக்கும். கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு தின் வயராக எடுத்துடும். தட் இஸ் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஓகேவா? வயர்னாலே ஒரு சிலிண்ட்ரிக்கல் சேஃப் கண்டக்டர், தட் இஸ் த வயர். ஸோ சிலிண்ட்ரிக்கலி சேஃப்டு கண்டக்டராக இருக்கிறது தான் வயர். அப்புறம் அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த ஏ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன் ஏரியாவாக இருக்கிற மாதிரி ஒரு 2 வயர் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 வயரில் வந்து ஏதோ பர்டிகுலர் அமௌண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது அந்த வயர் கடையில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், தட் வயர் வந்து ஏஆர் வேக்கம்ல இருக்கு. அப்போ இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் 1 மீட்டருக்குள்ள எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2 × 10⁻⁷ நியூட்டன். 1 மீட்டர்ல வந்து 2 × 10⁻⁷ நியூட்டன் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அதான் பெர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 1 மீட்டர்ல வந்து 2 × 10⁻⁷ நியூட்டன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் amount of current is known as 1 ampere அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. +2ல இதை பத்தி டீடைலா நீங்க படிப்பீங்க. ஓகேவா? பாருங்க, 1 ampere is the constant current, that is constant current or steady current. The steady current which when maintained in each of the 2 straight parallel conductor. So parallel conductor இருக்கிறதுல ரெண்டுலயுமே தனித்தனியா போகுது. ஓகே, maintained அதாவது when maintained in each of சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலயும் ஐ கரண்ட் இதுலயும் ஐ கரண்ட், தட் இஸ் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் அப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேரலல் கண்டக்டர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் வந்து இன்ஃபைனைட். ஸோ இட் இஸ் இன்ஃபைனைட் வயர், இன்ஃபைனைட் லென்த் அண்ட் நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன். கிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கிற ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா. கிராஸ் செக்ஷன் சொன்னாலே ஏரியான்னு அர்த்தம். ஹெல்டு 1 மீட்டர் அப்பார்ட் இன் வேக்கம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வயர் வந்து 1 மீட்டர். ஓகேவா? 2 வயர் கடையில் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்டு 1 மீட்டர் அப்பார்ட் அப்படின்னா அதை பிரித்து வச்சிருக்காங்க 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன் வேக்கம். வேக்கம் மீன்ஸ் ஏஆர் வேக்கம், ரெண்டுமே ஒன்று தான். வேக்கம் ஷல் ப்ரொடியூஸ் எ ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். 1 மீட்டருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஆஃப் 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டர் பிட்வீன் தம். இது சேம் டைரக்ஷனுங்கிறனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை பற்றி இங்கே சொல்லலை. ஓகேவா? வெறும் காமனாக ஃபோர்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பேரல் வயர், இன்ஃபைனைட் பேரல் வயர் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். 2 வயர்லையுமே கான்ஸ்டன்ட் கரண்ட், சேம் அமௌண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அது ஏஆர் வேக்கம். தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வயர் வந்து 1 மீட்டர். அப்போ அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 வயர் வந்து 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டராக இருந்துச்சுன்னா தட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் நோன் அஸ் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை பற்றி நீங்கள் +2ல பார்ப்பீங்க. தென் அடுத்த குவான்டிட்டி தட் இஸ் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரோட யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். நம்ம பேசிக்காக டிகிரி செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டாக்டர்ஸ்லாம் ஃபாரன்ஹீட் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஹியர் வந்து நம்ம எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கெல்வின். அதோட சிம்பிள் பாருங்க, கெல்வின்ங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பல்சரி எஸ்ஐ யூனிட்ல ஸ்மால் லெட்டராக இருக்கணும். பட் அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் கே. கேபிட்டல் கே போட்டால் கெல்வின், இதே ஸ்மால் லெட்டர் கே போட்டால் கிலோன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ கெல்வின் கே இஸ் த டெம்பரேச்சரோட யூனிட். 1 கெல்வின் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா
நம்ம எல்லா டெம்பரேச்சருமே எதை வச்சு ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா வாட்டரை வச்சு தான் ஸ்டடி பண்ணி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி செல்சியஸ் ஸ்கேல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வாட்டரோட ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் அந்த டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர்ல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போகுது. அதாவது ஸ்டேட் அப்படின்னா நமக்கு 3 ஸ்டேட் இருக்கா, சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் சாலிடா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடா எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் வந்து சாலிடா இருக்கிறோம், தட் மீன்ஸ் ஐஸ் கியூப்னு அர்த்தம். ஐஸ் கியூப் எப்போ வந்து சாலிட்ல இருந்து லிக்விடா மாறும், அதாவது வாட்டரா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு செல்சியஸ்ல. தட் இஸ் சாலிடா இருக்குது, அதுக்கப்புறம் லிக்விட், தென் கேசியஸ் ஃபார்முக்கு மாறுது. ஸோ இந்த சாலிடா இருக்கிறது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வந்து T1 வச்சுக்கலாம், T இனிஷியல், T0, ஓகேவா? அந்த டெம்பரேச்சர்ல சாலிடா இருந்து லிக்விடா மாறுது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இது ஒரு T1 எடுத்துக்கலாம், தட் இஸ் 0, தஃபா அது 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல லிக்விட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டா மாறுது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஸ்டேட் எது அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ். நமக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும் சாலிடா இருக்கு, லிக்விடா இருக்கு, கேஸா இருக்குன்னு. ஸோ வாட்டரை வந்து செல்சியஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த வாட்டரை வந்து சாலிடா இருக்கு, அது அப்படியே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல மெல்ட் பண்றாரு. அதை ஹீட் பண்ண அது லிக்விடா மாறுமா? எந்த டிகிரி செல்சியஸ்ல அது எந்த டெம்பரேச்சர்ல அது செல்சியஸா லிக்விடா மாறுதோ அந்த இதை தான் அவர் 0 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா சயின்டிஸ்ட் பேரே செல்சியஸ். அவர் தான் வந்துட்டு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுது வாட்டர், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாரு. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அது கேசியஸ் ஃபார்முக்கு மாறுது. ஸோ அந்த கேசியஸ் ஃபார்முக்கு மாறுறத அவர் ஒரு பாயிண்டை நோட் பண்ணிட்டு இதை 100 பார்ட்டா பிரிக்கிறாரு. ஸோ இதுதான் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா எந்த டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுதோ அந்த ரேஞ்சை தான் 100 பார்ட்டா பிரிச்சு அது ஒவ்வொன்றும் ஒரு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு. அது செல்சியஸ் ஸ்கேல். பட் எஸ்ஐ யூனிட்ல வந்துட்டு நம்ம ஏன் கெல்வின் எடுத்தோம் அப்படின்னா வாட்டர், அதாவது வாட்டர் சாலிடா இருக்குன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இப்போ நார்மலா ஒரு டம்ளர்ல நம்ம வாட்டர் எடுத்து வச்சோம் அப்படின்னா பார்க்க வந்து அப்படியே ஒரு டேபிள் வச்சிட்டோம், ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ எல்லா வாட்டர் மாலிகூல்ஸும் ரெஸ்ட்ல இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படியே எதுவுமே மூவ் ஆகல, அப்படியே இருக்கு, அப்படியே அசையாம இருக்கு. ஆனா ஒரு மைக்ரோஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் எப்பயுமே ரேண்டம் மோஷனா இருக்கு, இங்க அங்கன்னு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம மெல்ட் பண்றோம், ஐஸா மாத்திட்டோம். ஐஸா மாத்தின பிறகு ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாக்குறோம், அப்போ மாலிகூல்ஸ்லாம் ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னா பிசிக்கலி ரெஸ்ட், நம்ம கண்ணிட்டு பார்க்கும்போது அது ரெஸ்டா தெரியுது. பட் மைக்ரோஸ்கோபிக்கலா பார்க்கும்போது அது வைப்ரேட் ஆகுது. ஸோ மாலிகூல்ஸ்லாம் பைண்ட் ஆகிருக்கு, வாட்டர் மாலிகூல்ஸ்லாம், ஆனால் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா ஆசிலேஷன்ல இருக்கு, ரெஸ்ட்டுக்கு வரல. எப்போ வந்து ரெஸ்ட்டுக்கு வருதோ அதுதான் சாலிட்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே டெம்பரேச்சர் குறைச்சிட்டே போறாங்க. 0க்கு அப்புறம் -1, -2, -3, அப்படியே -10 அப்படியே குறைச்சிட்டே போகும்போது ரொம்ப லோ டிகிரி செல்சியஸ், தட் இஸ் -273 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ லோ டெம்பரேச்சர்ல இதை யார் ஸ்டடி பண்றாருன்னா கெல்வின் ஸ்டடி பண்றாரு. அவ்வளோ லோ டெம்பரேச்சர்ல தான் வாட்டர் மாலிகூல்ஸோட அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகுது. அப்படின்னா அப்பதான் அது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நவ் இட் இஸ் சாலிட். அப்பதான் அவர் சாலிடா கன்சிடர் பண்றாரு. வாட்டர் மாலிகூல்ஸை வைப்ரேட் ஆகக்கூடாது, ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டிகிரி செல்சியஸ்ல தான் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகல. ஸோ அதை தான் இனிஷியல் பாயிண்டா எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு டிகிரி செல்சியஸ் மாதிரியே தான், அதே ஸ்கேல் டிஃபரன்ஸ் தான். இப்போ இங்கேருந்து 1 டிகிரி செல்சியஸ்னா அதே கேப்ல வந்து அது 1 கெல்வின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் நம்ம செல்சியஸ்ல சொல்றோம், சாரி மேலே தான் செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ். பட் திஸ் இஸ் த 0 கெல்வின். அப்படியே 1, 2, 3, 4 அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் -272 இருக்குமா அதுக்கு முன்னாடி. ஸோ தட் இஸ் த 1 கெல்வின். இங்கே 2, 3, 4, 5, பட் இங்கே -271, -270 அந்த ரேஷியோல அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 273 கெல்வின். ஓகேவா? ஸோ இது நீங்களாம் 9th படிச்சிருப்பீங்க. 0 கெல்வின் இஸ் ஈக்குவல் டு -273 டிகிரி செல்சியஸ். இது 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு +273 கெல்வின். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த டிஃபரன்ஸ் ஆர் ஒரு ஈச் 1 கெல்வினும் 1 டிகிரி செல்சியஸுக்கு ஈக்குவல் தான். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் மாறும். இங்க கெல்வின் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது ஏன் இங்க சொல்றேன்னா கெல்வின் ஸ்கேலை ஏன் வந்து எஸ்ஐ யூனிட்டா எடுத்தாங்க அப்படின்னா அது அந்த வாட்டர் மாலிகூல்ஸை வச்சுதான் எடுக்கிறாங்க. அது எப்போ ரெஸ்ட் போதோ அதுதான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு
அப்பதான் ரெஸ்ட் ஸ்டேட் போயிருக்கு. அதுல இருந்து தான் வந்து நம்ம கெல்வின் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ 1 கெல்வின் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா 1 கெல்வின் இஸ் த ஃபிராக்ஷன் தட் இஸ் எப்போ ரெஸ்ட் போதோ அது வந்து -273 டிகிரி செல்சியஸா அந்த வேல்யூ தான் இது 273.16. ஆக்சுவலாக அக்யூரேட்டான வேல்யூ இது 16. நம்ம 16 விட்டுட்டு தான் நம்ம எப்பயும் சொல்றோம். ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் that is 1/273.16 of the thermodynamic temperature of the triple point of water. ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா வாட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல 3 ஸ்டேட்லயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து 3 ஸ்டேட்ல சாலிட், லிக்விட், கேஸ் ஒரு சேம் டெம்பரேச்சர்ல 3 ஸ்டேட்லயுமே இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 0 டிகிரி செல்சியஸ். வாட்டர் பாருங்களேன், ஒரு பெரிய ஐஸ் கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 0 டிகிரி செல்சியஸ்ல அப்படியே அதுல ஒரு வேப்பர் போற மாதிரி வேற நமக்கு தெரியும். அப்படியே ஐஸ் கியூப் காமிச்சாலே அதுல வந்து ஒரு புகை போற மாதிரியே தெரியுமா? தட் இஸ் வாட்டர் வேப்பர். ஒரு கேசியஸ் ஃபார்ம்லயும் இருக்கும், மெல்ட் ஆகி லிக்விட் ஃபார்முக்கு போகும். அதே ஸ்டேட்ல சாலிடாகவும் இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சாலிட், லிக்விட், கேஸா 3 ஸ்டேட்லயுமே இருக்கும். தட் இஸ் த ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் தான். அப்படின்னு இவங்க சொல்ற அந்த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்ங்கிறது எதுன்னா செல்சியஸ் ஸ்கேல தான் சொல்றாங்க. செல்சியஸ் ஸ்கேல்ல 1/273.16 of the thermodynamic temperature of the triple point of water. Triple point of water அந்த ஸ்டேட் நம்ம செல்சியஸ் எடுத்தா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் எடுத்தா ஃபாரன்ஹீட், வேற ஏதாவது ஸ்கேல் எடுத்தாலும் அதுதான். எந்த ஸ்கேலா இருந்தாலும் சரி அந்த ஸ்கேல்ல அதாவது செல்சியஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1/273.16 ஆஃப் டிகிரி செல்சியஸ் தட் இஸ் ஈக்குவல் டு த 1 கெல்வின். ஒரு கெல்வின்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த வாட்டர் வந்து அந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்களா 3 ஸ்டேட்லையும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல 3 ஸ்டேட்லயும் இருக்கும். அந்த டெம்பரேச்சரோட ஃபிராக்ஷன் தட் இஸ் 1/273.16 அந்த ஃபிராக்ஷன் தான் எது அப்படின்னா 1 கெல்வின் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது மோல், தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மோல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஒரு சயின்டிஸ்டோட நேம் கிடையாது. மோல்ங்கிறது அப்படியே டைரக்டா மோல்னு எடுத்துட்டோம். ஸோ லாஸ்ட் ஈயை மட்டும் விட்டுருவோம். ஈயை மட்டும் எடுத்துட்டோம்னா சிம்பிள் வந்து மோல், பட் அதோட நேம் வந்து MOLE மோல். ஸோ 1 மோல் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா எல்லா சப்ஸ்டன்ஸ்லயுமே கார்பன் இருக்குது. கார்பன் வச்சு தான் அவங்க வேல்யூ சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம வாட்டர் வச்சுட்டு தான் எல்லா சயின்டிஸ்டுமே டெம்பரேச்சருக்கு ஒரு மீனிங் கொடுத்தாங்க, ஒரு ஸ்கேல் வந்து டிவைட் பண்ணாங்க. செல்சியஸ், ஃபாரன்ஹீட் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் வச்சு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதனால டிஃபர் ஆகும். செல்சியஸ் ஸ்கேலும் இந்த கெல்வின் ஸ்கேலும் வாட்டர் வச்சு ஸ்டடி பண்ணதுனால ரெண்டுமே ஒரு ஈஸியானதாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கோ, கெல்வின்ல இருந்து செல்சியஸுக்கு ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். பட் ஃபாரன்ஹீட் அப்படி கிடையாது. நம்ம பாடி டெம்பரேச்சர் வச்சு மெடிசினுக்காக அதை வேற ஒரு ஸ்கேலை வந்து கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ஃபாரன்ஹீட். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இங்கே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் தான் வந்து எல்லா சப்ஸ்டன்ஸ்லையும் இருக்கிறதுனால கார்பனை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு யூனிட் சொல்றாங்க. என்னன்னா கார்பன் 12, தட் இஸ் கார்பன் 12ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. கார்பன் 12 எடுத்துக்கலாம். தட் இஸ் கார்பன் 6. இங்கே மாஸ் நம்பர் வந்து 12. ஸோ 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதோட மாஸ் நம்பர் ஆஃப் கிராம், இது அவகட்ரா நம்பர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இந்த மாஸ் நம்பர் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் 12 கிராம். இந்த மாஸ் நம்பர் ஆஃப் கார்பன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஈக்குவல் டு அவகட்ரா நம்பர். அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 6.023 இன்ட்டு 10⁻23 மாலிகூல்ஸ் இருக்கும். தட் இஸ் என்டிடி, அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆட்டம். ஸோ அதாவது அவகட்ரா நம்பர்னு சொன்னாலே 6.023 இன்ட்டு 10⁻23 ஆட்டம்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் சப்ஸ்டன்ஸ். எல்லா எலமெண்ட்டுக்குமே இந்த அவகட்ரா நம்பர் கான்ஸ்டன்ட். எது அவகட்ரா நம்பர்னா அந்த எலமெண்டோட மாஸ் நம்பர் ஆஃப் கிராம் எடுக்கணும். இப்போ கார்பன் 12ன்னு சொன்னா இதான் மாஸ் நம்பர். அந்த மாஸ் நம்பர் ஆஃப் கிராம், அந்த 12 அப்படின்னா 12 கிராம் ஆஃப் கார்பன் எடுத்தா அதுல அவகட்ரா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் கிலோகிராமுக்கு மாத்திட்டோம். ஏன்னா SI யூனிட் வந்து கிலோகிராம் மாஸுக்கு. ஸோ கிராம் கிலோகிராமுக்கு மாத்தினா 0.012 கிலோகிராம். ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 1000 டிவைட் 1000 வந்து இதை டிவைட் பண்ணியே போட்டாச்சு. ஓகே, 3 டிஜிட் வந்து பாயிண்ட் தள்ளி வச்சாச்சு. ஸோ 0.012 கிலோகிராம் ஆஃப் கார்பன் எடுத்தா அதுல இதான் இருக்கும் அவகட்ரா நம்பர்ஸ். தட் இஸ் த 1 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல, அது எந்த எலமெண்டா இருந்தாலும் 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும் அப்படின்னா அவகட்ரா நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும். இங்க அவகட்ரா சொல்லாம மோல் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, 1 மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் which contains as many elementary entities. That is many elementary entities na elementary na basic, that is atoms, as there are atoms in
எதுல அப்படின்னா கார்பன் வச்சு சொல்றாங்க 0.012 கிலோகிராம் ஆஃப் பியூர் கார்பன் 12. ஸோ பியூர் கார்பன் 12ல ஏன்னா அதுலேயே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், ஏன்னா கார்பன் 14லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். அவங்க பியூர் கார்பன் 12 எடுக்கிறோம், அது எவ்வளோ கிலோகிராம்னா 0.012 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதோ தட் இஸ் மெனி எலமெண்ட்ரி கண்டெய்ன்ஸ் என்டிடிடி எதுல இருக்குன்னா எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் வந்து 1 மோல். அதாவது அவகட்ரா நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் 1 மோல். ஓகேவா? அதை வச்சுட்டு கார்பன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனோட நம்பர் வந்து 8 16 அப்படின்னா 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன். 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் எடுத்தா. அது மாதிரி ஹைட்ரஜன் அப்படின்னா 1 கிராம் 1 ஸோ ஹைட்ரஜன் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்தோம்னா அதுதான் வந்துட்டு 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். ஓகேவா? தென் லாஸ்டா லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டிங்கிறது பிரைட்னஸ், தட் இஸ் கேண்டிலாங்கிற ஒரு யூனிட் யூஸ் பண்றோம். கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, மெழுகுவர்த்தின்னு சொல்லுவோமா, அந்த கேண்டில்ங்கிற நேம் வச்சு தான் கேண்டிலான்னு வந்தது. அதோட சிம்பிள் பாருங்க சிடி, ஸ்மால் லெட்டர் சிடி. மோலும் ஸ்மால் லெட்டர் தான், சிடி ஸ்மால் லெட்டர். 1 கேண்டிலாங்கிறது என்ன அப்படின்னா 1 கேண்டிலா இஸ் த லூமினஸ் இன்டென்சிட்டி இன் a given direction, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கொடுத்துருக்க டைரக்ஷன்ல ஆஃப் எ சோர்ஸ். எது சோர்ஸ்? இந்த இடத்துல ஒரு கேண்டில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கேண்டில்னா என்ன கலர்ல லைட் வரும் அப்படின்னா எல்லோ கலர்ல வரும். ஓகேவா? தட் இஸ் சிங்கிள் கலர், மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா சிங்கிள் கலர்னு அர்த்தம். அதோட ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட இந்த வேல்யூ தான் இருக்கும். பாருங்க 5.4 × 10⁻14 ஹெர்ட்ஸ். அது எல்லோ கலரோட ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா இவங்க சொல்றது வந்து கேண்டில் ஒரு எல்லோ கலர் தான் சொல்றாங்க. 1 candela is the luminous intensity in a given direction of a source that emit monochromatic, emit பண்ணது monochromatic light, monochromatic radiation, light சொல்லாம radiation of frequency 5.4 × 10⁻14 hertz and that has a radiant intensity. எவ்வளவு radiant intensity இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெரேடியனுக்கு 1/683 வாட் இருக்கணும். அதாவது 1/683 வாட் பெர் ஸ்டெரேடியன் இன் தட் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் எடுத்துட்டோம், அந்த டைரக்ஷன் ஸ்டெரேடியன். நீங்க ரேடியன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 டைமென்ஷன்ல நம்ம ஆங்கிள் பிடிச்சோம்னா தட் இஸ் ரேடியன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம ரேடியன் தீட்டா சொல்லுவோம்ல, தீட்டாங்கிறது 2 டைமென்ஷன்ல ஆங்கிள் சொல்றோம். அந்த ஆங்கிள் 2 வெக்டார் இருக்கு. இதே 3 டைமென்ஷனல் ஆங்கிள் தான் ஸ்டெரேடியன். ஸோ யூனிட் ஆஃப் 2 டைமென்ஷன் ஆங்கிளா இருந்துச்சுன்னா அதை பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவோம். பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன். அதை பையில சொல்லுவோம் பார்த்தீங்களா, 10th தான் படிச்சிருப்பீங்க ரேடியன் அப்படின்னு. இதே 3 டைமென்ஷன், ஒரு ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள் இல்லைன்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை உரிச்சிட்டு நடுவில் இருக்க ஒரு பார்ட்டை மட்டும், ஒரு ஆரஞ்சு பீஸ் மட்டும் எடுத்துட்டோம்னா ஒரு இப்படி 3 டைமென்ஷனா இருக்கும் பார்த்தீங்களா குழியா, தட் இஸ் த ஸ்டெரேடியன். அதுதான் 3 டைமென்ஷனல் ஆங்கிள், அதுதான் ஸ்டெரேடியன். அப்படின்னா 1 ஸ்டெரேடியனுக்கு 1/683 வாட் வந்து எனர்ஜி. அவ்வளோ ரேடியன்ட் வந்துச்சுன்னா, இன்டென்சிட்டி வந்துச்சுன்னா வாட்ல சொல்றாங்க. ஸோ பவர் அப்படின்னா அவ்வளோ பவர் எனர்ஜி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் த 1 கேண்டிலான்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, சாதாரண கேண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்டெரேடியன்ல இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால இதான் ஒரு ஸ்டெரேடியன் அப்படின்னு சொல்லி 3 டைமென்ஷனா இதுல எவ்வளோ எனர்ஜி வருது அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. தட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அந்த இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னா 1/683 வாட் பெர் ஸ்டெரேடியனா இருக்கணும். அதாவது இவ்வளோ வாட்டா இருக்கணும், இவ்வளோ பவர் இருந்தா தட் இஸ் 1 கேண்டிலா. ஓகேவா? ஸோ இந்த டெஃபனிஷன்ஸ்லாம் படிச்சு ஒரு தடவை எழுதி சப்மிட் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபனிஷன்ஸ். தேங்க்யூ.